வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 11 இயல் 2 இனிக்கும் இலக்கணத்தில் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு புணர்ச்சி விதிகள். சென்ற வகுப்பிலே நம்ம பார்த்தோம் உயிரீற்று புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகர புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, பூப்பெயர் முன்புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, மகரஈற்று புணர்ச்சி, இந்த வகைகளை எல்லாம் நாம பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம பார்க்க போக தலைப்பு பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சினா நிறம், அளவு, சுவை, குணம் என்ற 5 பண்புகளுள், அதாவது அளவு, வடிவம், சுவை, குணம், நிறம் என்னும் 5 பண்புகளில் ஏதேனும் ஒன்றை கொண்டும் நிலைமொழியில் மை மிகுதியும் கொண்டும் புணர்வது பண்பு பெயர் புணர்ச்சி ஆகும். 2 மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சியை விளக்குக. அளவு, வடிவம், சுவை, குணம், நிறம் என்னும் 5 பண்புகளுள் ஏதேனும் ஒன்றை கொண்டும் நிலைமொழியில் மை மிகுதியும் கொண்டும் புணர்வது பண்பு பெயர் புணர்ச்சி ஆகும். இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும். அதாவது நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது பல்வேறு மாற்றங்களை அடையும். என்னென்ன வகையான மாற்றங்கள் அப்படின்னா, முதல் ஈறுபோதல், 2 இடையுகரம் ஈயாதல், 3 ஆதிநீடல், 4 அடியகரம் ஐயாதல், 5 தன்னொற்று இரட்டல், 6 முன்னின்ற மெய்திரிதல், 7 இனமிகள், 8 இணையவும் பண்பிற்கு இயல்பே. இந்த 8 வகையான மாற்றங்கள் பண்பு பெயர் புணர்ச்சியில் அடையும். இப்ப அதை ஒன்னொன்னா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல ஈறுபோதல். ஈறுபோதல் பெருவழி, பெருமை கூட்டல் வழி, பெருமை கூட்டல் வழி. மை ஈறுபோதல் விதிபடி நீங்கி பெருவழி என்று உணர்ந்தது, பெருவழி என்று உணர்ந்தது. இதுதான் முதல் வகையான விதி. ஈறுபோதல் பெருவழி, பெருமை கூட்டல் வழி. மை ஈறுபோதல் விதிபடி நீங்கி பெருவழி என்று உணர்ந்தது. இந்த ஈறுபோதல் விதிபடி எப்படி உணர்ந்தது நாம பார்க்கணும். 2 மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். பெருவழி எவ்வாறு உணரும் விளக்குக அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி என்ன செய்யணும், பிரித்து எழுதி காட்ட வேண்டும். இடையுகரம் ஈயாதல். 2வது என்ன, இடையுகரம் ஈயாதல். பெரியன் எப்படி பிரிக்கணும், பெருமை கூட்டல் அன், பெருமை கூட்டல் அன். மை ஈறுபோதல் விதிபடி நீங்கியது, ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. இப்போ இங்க இருக்கிற உகரம் என்னவா ஆச்சு, ஈயா மாறிச்சு. பெரி கூட்டல் அன், இடையுகரம் ஈயாதல், இடையுகரம் ஈயாதல். அடுத்தது பெரி கூட்டல் ஈ கூட்டல் அன். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஈ ஈ ஐ வழி எவ்வும். அப்போ இங்க ஈ இருக்கு, இரு கூட்டல் ஈ. அப்போ ஈனால என்ன வந்துடும், உடம்படுமை வந்துவிடும், உடம்படு மெய்.
உடம்படிமை ஈ தோன்றும். அடுத்தது பெரியன் ஈ கூட்டல் ஆ. பெரியன் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பெரியன் என்று ஆனது. முதல்ல ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டது. அடுத்தது இடைவுகரம் ரூ என்னவாச்சு? ரியா மாறிடுச்சுங்க. ரூ என்னவா மாறிடுச்சு? ரி. அத இடைவுகரம் இயாதல். இடைவுகரம் இயாதல். இடைவுகரம் இயாதல். அடுத்தது பெரி ஈ ஐவழி ஆகும் என்ற விதிப்படி ஈ உடம்படிமை பெற்று தோன்றும். ஈ தோன்றும். அடுத்த பெரியன் ஈ கூட்டல் ஆ யா. பெரியன் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பெரியன் என்று ஆனது, உணர்ந்தது. மூன்றாவது என்ன? ஆதி நீடல். மூது முதுமை கூட்டல் ஊர். முதுமை கூட்டல் ஊர் மூதூர். மை ஈறு போதல் விதிபடி கெட்டது. ஈறு போதல். அடுத்தது ஆதி நீடல். ஆதினா முதல் எழுத்து. ஆதினா என்ன? முதல் எழுத்து. அப்போ மூ என்னவாச்சு? மூ. மூது கூட்டல் மூ. அப்ப இதுக்கு என்ன எண்ணம்? ஆதி நீடல். ஆதி நீடல். அடுத்தது இந்த தூ. இது நெடித்தொடர் குற்றியல் உகரம் வந்தா நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும்? உயிர் வரை உக்குரல் மெய்விட்டோடும். இத்து கூட்டல் ஊ. ஊ என்ன செய்யும்? மெய்யை நிறுத்தி உகரமானது என்ன செய்யும்? மறையும். மூத் கூட்டல் ஊர். உயிர்வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்தது இத்து கூட்டல் ஊ. தூ மூதூர். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி மூதூர் என்று புணர்ந்தது. முதுமை கூட்டல் மை ஈறுபோதல் விதிப்படி நீங்கியது. மூது ஆதி நீடல். முதல் எழுத்து என்ன ஆச்சு? நீண்டு ஒழித்து மூது கூட்டல் ஊர் ஆதி நீடல் என்ற விதிப்படி புணர்ந்தது. அடுத்தது இந்த தூ. இத்து கூட்டல் ஊ. ஊ நீங்கி இத்து என்ன செய்யும்? அப்படியே நிற்கும். மூத் கூட்டல் ஊர் உயிர்வரி உக்குரல் மெய்விட்டோடும். அப்ப இத்து கூட்டல் ஊ என்ன ஆவங்க? தூ. இத்து கூட்டல் ஊ தூ. மூதூர் உடன்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி மூதூர் என்று ஆனது. மூதூர் என்று ஆனது. அடியகரம் ஐயாதல். அடுத்தது என்ன? நான்காவது அடியகரம் ஐயாதல். பைந்தமிழ் எப்படி பிரிக்கணும் பாருங்க. பசுமை கூட்டல் தமிழ். பசுமை கூட்டல் தமிழ். மை ஈறுபோதல்
ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. பசு கூட்டல் தமிழ். ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. எல்லா பண்பெயர் புணர்ச்சியும் முதல் விதிதான் மை ஈறுபோதல். அதை எழுதிட்டா அடுத்தடுத்து நீங்க பிரிக்கும் போது என்ன விதியை பயன்படுத்தணும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். பசு கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. அடுத்தது இப்போ நம்ம அடியகரம் ஐயாதல். அடி அகரம் இப்பு கூட்டல் ஆ பா. இந்த அகரம் என்னவா மாறுது? ஐயாக மாறுகிறது. அப்ப பா என்பது பையா மாறிடும். பைசு. பைசு கூட்டல் தமிழ். அடியகரம் ஐயாதல். அடியகரம் ஐயாதல். அடியகரம் ஐயாதல். அடுத்தது அடுத்தது பை கூட்டல் தமிழ். இது என்னன்னா இணையவும் என்ற விதியை பயன்படுத்தணும். இணையவும் அப்படின்னா இருக்கிற எழுத்து என்ன செய்யலாம்? நம்ம எழுத்துக்கலாம். இணையவும்னா இருக்கிற எழுத்துலாம். அது இணையவும் என்ற விதியை பயன்படுத்தும். இணையவும் என்ற விதிப்படி சு கெட்டது. பை பிளஸ் பை கூட்டல் தமிழ். அடுத்தது பை கூட்டல் தமிழ். அப்போ இந்த தாக்கு இனமான எழுத்து இத்து கூட்டல் ஆ தா. நான் ஏற்கனவே சொன்ன இத்துக்கு இனமான எழுத்து இன். அப்போ அந்த இன் இதுக்கு என்ன வரும்? இனவிகள். இனவிகள் என்ற விதிப்படி அந்த இத்துக்கு இனமான எழுத்து என்னது? இன் புணர்ந்து பைந்தமிழ் என்று ஆனது. பைந்தமிழ் என்று ஆனது. பைந்தமிழ் என்று உணர்ந்தது. பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ். அப்போ மை ஈறுபோதல் விதிபடி நீங்கி பசு கூட்டல் தமிழ். அடுத்தது அடியகரம் ஐயாதல். இந்த பா என்னவாச்சு? பையா மாறிடுச்சு. அகரம் பா இப்பு கூட்டல் ஆ பா. அப்போ இப்பு கூட்டல் ஐ பை. இப்பு கூட்டல் ஐ அந்த பையா மாறுது. பைசு கூட்டல் தமிழ். அடியகரம் ஐயாதல். இணையவும்னா எந்த எழுத்து வேணாலும் என்ன செய்யலாம்? நீக்கலாம். அப்போ பை கூட்டல் தமிழ். இணையவும் என்ற விதிபடி சு கெட்டது. இணையவும் என்ற விதிபடி சு கெட்டது அப்படின்னு நீங்க எழுதலாம். அடுத்தது இத்துக்கு இனமான எழுத்து இந்த தா. இத்து கூட்டல் ஆத்தா. அந்த இத்துக்கு இனமான எழுத்து எது? இன். ஏற்கனவே நடத்தும் போதே நான் சொன்னேன். கசட தபர வல்லினம் எங்கன நமன மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லினம் என்ன செய்யும்? இனமாகும். அப்ப அந்த எழுத்தை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிடலாம்? நீங்க எழுதலாம். இனவிகள் என்ற விதிப்படி பை கூட்டல் இந்து கூட்டல் தமிழ் பைந்தமிழ் என்று ஆனது. அடுத்தது தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். நெட்டிலை எப்படி பிரிக்கிறோம்? நெடுமை கூட்டல் இலை. நெடுமை கூட்டல் இலை. மை ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. நெடு கூட்டல் இலை. ஈறுபோதல் விதிபடி மை கெட்டது. அடுத்தது நெட். தன்னொற்று இரட்டல். இப்பதான் வராங்க. நெட். நெட் கூட்டல் இலை. தன்னொற்று இரட்டல். எப்ப இந்த டா 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 ரா டா டா ரா வரும்போது என்ன செய்யும்? வருமொழி முதலில் உயிரெழுத்தோடு சேரும் போது இந்த டாவோ ராவோ என்ன செய்யும்? ஒற்று இரட்டித்து புணரும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அதனால இந்த இட்டு கூட்டல் மூ இந்த ஒற்றானது என்ன செய்யுது? இரட்டித்து உணர்கிறது. அப்போ தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல் அந்த டூ இட்டானது என்ன செய்யுது? தன்னொற்று இரட்டல்ல உணர்ந்தது. அதுக்கு அடுத்தது
இந்த டூ இட்டு கூட்டல் ஊ என்ன செய்து மறைந்து மெய்யை நிறுத்தி உகரமானது என்ன செய்யும் நீங்கிவிடும். அப்ப என்ன விதியை பயன்படுத்துறோம் நெட் நெட் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அந்த உயிர்வரின் இந்த உக்குரலானது என்ன செய்யும் இந்த மெய்யை விட்டு ஓடும். அதை நெட் கூட்டல் இலை உயிர்வரி உக்குரல் மெய்விட்டு ஓடும். இப்ப இந்த இட்டு கூட்டல் ஈனாகும் தீயாகும் இல்லையா? அப்போ நெட்டிலை. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை மை ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. அப்ப என்ன வரும் நெடு கூட்டல் இலை. இப்போ இந்த நெடு கூட்டல் இலை இருபதல் விதிபடி நீங்கின உடனே இது வந்து தன்னொற்று இரட்டலா மாறிடும். இந்த இட்டு கூட்டல் டூ. ஆனா இங்க என்ன ஆயிடுது அப்படியே நெட்டு ஒற்று வந்து இரட்டிப்பாகுதுங்க. ஒற்று இரட்டித்து நெட்டு கூட்டல் இலை தன்னொற்று இரட்டல். அதுக்கு அடுத்தது இந்த இட்டு கூட்டல் ஊல என்ன செய்யும் மறைந்து இட்டை இட்டு என்ற மெய்யை நிறுத்தி உகரமானது என்ன செய்யும் மறையும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் உயிர்வரி உக்குரல் மெய்விட்டோடு என்ற விதியை பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்து இட்டு கூட்டல் ஈட்டி நெட்டிலை உடல்மேல் உயிர் வந்து ஒற்றுவது இயல்பே. இந்த விதி அப்படியே நீங்க அப்படியே பார்த்து பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் இது வந்துடும் கரெக்டா பிரிக்கிறது. இதுதான் தன்னொற்று இரட்டல். பண்புபெயர் புரட்சியில தன்னொற்று இரட்டல் என்ற விதியை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும் பயன்படுத்த வேண்டும். பேஜ் நம்பர் 49 இருக்கு. பிலிப்ஸோட கேட்கலாம். பண்பு பெயர் புணர்ச்சியில் டேஷ் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும்னா தன்னொற்று இரட்டல் என்ற விதியை பயன்படுத்த வேண்டும். அதே போல வெற்றிலை வெற்றிலை கூட நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கலாம். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை மை ஈறுபோதல் விதிபடி நீங்கியது. அடுத்தது வெற்று கூட்டல் இலை தன்னொற்று இரட்டல். அடுத்தது வெற் இந்த ட்ரூ இற்று கூட்டல் உயிர்வரி உக்குரல் மெய்விட்டோடும். அதுதான் இந்த வெற் கூட்டல் இலை. அடுத்தது வெற்றிலை இரு கூட்டல் ஈ. அப்போ வெற்றிலை உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த மாதிரி என்ன செய்யலாம் நீங்க பிரிக்கலாம். அந்த வெற்றிலை நெட்டிலை பண்புபெயர் புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல் என்ற விதியை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்துதல் வேண்டும். முன்னின்ற மெய்திரிதல் இதுக்கு என்னன்னு பாருங்க. செந்தமிழ் செந்தமிழ் எப்படி பிரிக்கிறோம் செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். மை ஈறுபோதல் விதிபடி நீங்கியது செங்கூட்டல் தமிழ் ஈறுபோதல் விதிபடி மை கெட்டது. அடுத்தது முன்னின்ற மெய் திரிதல் எப்பவுமே வந்து இம் வந்தாலே அது என்ன செய்யும் முன்னின்ற அந்த முன்னின்ற மெய் திரிதல் இந்த மெய் வந்து திரிந்து வேற எழுத்தா மாறிடும். இங்க கொடுத்துருக்காங்க ஈறுபோதல் விதிபடி மை கெட்டு நிலைமொழி இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால்
நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல் விதியின்படி புணரும். முன்னின்ற மெய்திரிதல்னா இம்மு என்னவா மாறிடும்? இந்தாக மாறும். இம்மு என்னவா மாறும்? இந்தாக மாறும். அப்போ இம்மு என்னவா மாறும்? செந்தமிழ் என்று. முன்னின்ற மெய்திரிதல் மாணவர்களே நல்லா கவனிச்சுங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமெய்யாக இருந்தால் அப்போ முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதியை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்துதல் வேண்டும். அப்ப இம்மானது என்னவா மாறிடும்? இந்த இத்து கூட்டல் ஆ தா அந்த இத்துக்கு இனமான எழுத்து அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த செந்தமிழ் என்று முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி செந்தமிழ் என்று ஆனது. அப்போ மகர மெய்யாக வருமொழியில் ஈற்றெழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதியை நீங்க பயன்படுத்தி. இது ஒரு குறிப்பு. அதாவது பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்றிரட்டல் என்ற விதியை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் கண்டிப்பாக முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதியை நீங்க என்ன செய்யலாம்? கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது இனமிகள். கருங்கூந்தல் எப்படி பிரிப்பீங்க? கருங்கூந்தல். கருமை கூட்டல் கூந்தல். கருமை கூட்டல் கூந்தல். மை ஈடுபோதல் விதிபடி நீங்கும். கரு கூந்தல். கரு கூட்டல் கூந்தல். மை ஈடுபோதல் விதிபடி நீங்கும். இங்க விதி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈடுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தால் இருந்து. நிலைமொழியின் இறுதி எழுத்து பாருங்க. மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து இரு கூட்டல் ஊ ரூ. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் உயிரெழுத்தாக இருந்து வருமொழி வல்லினமையாக இருப்பின். வருமொழி வல்லினமை இக்கு கூட்டல் ஊ ஊ வல்லினமையாக இருப்பின். அப்ப என்ன பயன்படுத்தணும்? இனமிகள் என்ற விதியை நாம பயன்படுத்த வேண்டும். இனமிகள்னா சொன்ன கசட தவிர வல்லினம் யங்கனமன மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லினம் இனமாக அமையும் சொல்லிக்காங்க. இக்குக்கு இனமான எழுத்து என்ன? இங். இக்குக்கு இனமான எழுத்து இங். அப்போ கருங்கூந்தல். கரு கூட்டல் இந்த இக்குக்கு இனமான எழுத்து என்ன? இங்க இங். இனமிகள் என்ற விதிப்படி கருங்கூந்தல் என்று உணர்ந்தது. கருங்கூந்தல் என்று உணர்ந்தது. நிலைமொழி இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் வருமொழியின் முதலெழுத்து மெல்லினமாக, அதாவது வருமொழியின் முதலெழுத்து வல்லின மெய்யாக இருந்தால் இனமிகள் என்ற விதியை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த. இங்க உயிரெழுத்து இங்க வல்லின மெய் இந்த மாதிரி இருந்தால் இனமிகள் என்ற விதியை பயன்படுத்த வேண்டும். இது மூணாவது குறிப்பு. முதல் குறிப்பு பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல் என்ற விதியை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். இரண்டாவது நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதியை பயன்படுத்துதல் வேண்டும். மூன்றாவது குறிப்பு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழி வல்லின மெய்யாக இருப்பேன் நாம என்ன பயன்படுத்துறோம்? இனமிகள் என்ற விதியை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். இது சரியான விடைகளை கேட்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு பண்பு பெயர் புணர்ச்சியில் டேஷ் என்னும்
விதியை பயன்படுத்த வேண்டும். மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுப்பாங்க. தன்னொற்று இரட்டலா, இனமிகளா, இணையுமா அப்படின்னா நீங்க என்ன எழுதணும்? தன்னொற்று இரட்டல். அந்த மாதிரி எல்லா வினாக்களுக்கும் அந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து எதை எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க. பண்பு பெயர் புணர்ச்சியில என்ன எழுதணும்? தன்னொற்று இரட்டல் பயன்படுத்துறோம். முன்னின்ற மெய்திரிதல் பயன்படுத்தணும். அடுத்தது இனமிகள் என்ற விதியை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். கருக்கூந்தல், கருமை கூட்டல் கூந்தல், மை ஈறுபோதல் விதிப்படி கரு கூட்டல் கூந்தல், ஈறுபோதல் விதிப்படி கெட்டது. அடுத்தது உயிரெழுத்த வினைமொழி இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் வருமொழியின் முதல் எழுத்து வல்லின மெய்யாக இருந்தால் அப்ப என்ன பண்ணோம்? நம்ம இனமிகள் என்ற விதியை நாம் பயன்படுத்துறோம். இக்குக்கு இனமான இங்கு என்ற மெல்லின மெய்யை நாம் என்ன செய்யறாங்க? பயன்படுத்த வேண்டும். அப்ப கருங்கூந்தல் என்று உணர்ந்தது. இணையவும் பைந்தளிர், பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர், பசுமை கூட்டல் தளிர். மை ஈறுபோதல் விதிப்படி நீங்கியது. அப்ப என்ன வரும்? பசு கூட்டல் தளிர். ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டது. அடுத்தது இங்க அகரம் என்னவாச்சுங்க? ஏன்னா நம்ம கொஸ்டின்ல பையில் இருக்கு. அப்புறம் அகரம் ஐயாதல், பைசு கூட்டல் தளிர், அகரம் ஐயாதல், அகரம் ஐயாதல், அகரம் ஐயாதல். அடுத்தது இங்க சு இணையவும் பை கூட்டல் தளிர். ஒரு எழுத்தானது நீங்கணும் அப்படின்னா நம்ம எந்த விதியை பயன்படுத்தலாம்? இணையவும். அதான் 8வது விதி. இணையவும் என்றதை நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இணையவும், இணையவும் என்ற விதியை பயன்படுத்தலாம். என்னது? சு கெட்டது, சு கெட்டது. அப்ப என்ன இங்க வரும்? பை கூட்டல் தளிர், இணையவும் இடத்துல சு கெட்டது. அதுக்கு அடுத்தது இனமிகள் பை கூட்டல் இந்த இத்துக்கு இனமான எழுத்து இத்து கூட்டல் ஆத்தா. அந்த இத்துக்கு இனமான எழுத்து என்னது? இன். இனமிகள் என்ற விதிப்படி, இனமிகள் என்ற விதிப்படி பை கூட்டல் இன் பை தளிர் என்று ஆனது. பைந்தளிர். கொஸ்டின் நமக்கு வந்துச்சா? பைந்தளிர் என்று உணர்ந்தது, பைந்தளிர் என்று உணர்ந்தது. பைந்தளிர் பசுமை கூட்டல் தளிர், மை ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் தளிர், ஈறுபோதல் என்ற விதிப்படி மை கெட்டது. அடுத்தது பைசு பா அகரம் வந்து என்ன ஆச்சு? ஐயாக ஐயாதல் என்ற விதியை நம்ம இங்க பயன்படுத்தணும். பசு பைசு கூட்டல் தளிர், அகரம் ஐயாதல். அடுத்தது இணையவும் என்ற விதிப்படி சு என்ன செஞ்சது? கெட்டது. அப்போ பை கூட்டல் தளிர். அடுத்தது இனமிகள் என்ற விதிப்படி இனமான எழுத்து என்ன வந்ததுங்க? இந்த். பை கூட்டல் இந்து கூட்டல் தளிர், இனமிகள் என்ற விதிப்படி பைந்தளிர் என்று உணர்ந்தது. இதுதான் 8 வகையை நம்ம பார்த்தோம். ஈறுபோதல் பார்த்தோம், இடையுகரம் ஐயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல், இனமிகள், இணையவும் பண்பிற்கு இயல்பே. இதான் பண்பு பெயர் புணர்ச்சி. இந்த 8 விதிகளை பயன்படுத்தி என்ன செய்யணும்? நீங்க அந்த புணர்ச்சி வகைகளை விதிகளை நீங்க எழுதி அந்த சொற்களை என்ன செய்யணும்? நீங்க பிரித்து புணர்ச்சி விதியை நீங்க கூற வேண்டும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பண்பு பெயர் புணர்ச்சி. மாணவர்களே, ஒவ்வொரு பண்பு இந்த 8 வகைக்கு, அதாவது பெருவழி, பெரியன், மூதூர், பைந்தமிழ், நெட்டிலை, வெற்றிலை, செந்தமிழ், கருங்கடல், பைந்தலை, இந்த மாதிரி இருக்கின்ற அந்த புணர்ச்சி இவ்வளோ இருக்கு. இந்த சொற்கள் நான் வந்து இதில் செலக்டடாக கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க? வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். முதல்ல பெருவழி.
புணர்ச்சி விதி கூறுக. அடுத்தது பெரியன், அதுவும் 2வது மார்க் பண்ணீங்க. 3வது மூதூர். 4வது வெற்றிலை. பேஜ் 49ல இந்த வெற்றிலைக்கு ஆன்சர் கொடுக்கலைங்க. நான் இப்போ பிரித்து காமிச்சேன் இல்லையா, அதை மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதே பிரித்து வகுப்பு நோட்டில் எழுதணும். வெற்றிலை. அதுக்கு அடுத்தது கருங்கடல். மொத்தம் இந்த 5ஐயும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். பெருவழி, பெரியன், மூதூர், வெற்றிலை, கருங்கூந்தல். இந்த 5 வகையான புணர்ச்சி விதிகளை வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எல்லா வகை அந்த பண்பு பெயர் புணர்ச்சிக்குரிய அந்த வினாக்கள் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், மேக்ஸ் சம்ஸ் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி இதை பிரித்து 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த விதி ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? அதனால இந்த புணர்ச்சி விதிகளை நீங்கள் என்ன செய்யலாம், நன்கு மனப்பாடம் செய்து எழுதி பார்க்கவும். முதல் இது நல்லா எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் அந்த பிழையை நம்ம என்ன செய்ய முடியும், தவிர்க்க முடியும். எனவே மாணவர்களே, இந்த புணர்ச்சி விதிகளை நன்கு படித்து ஆழமாக படித்து உணர்ந்தால்தான் இதை நீங்க என்ன செய்ய முடியும், இதை பிரித்து பொருளை அறிய முடியும். எனவே நான் கொடுத்த வர்க்கையும் நீங்க என்ன செய்யுங்க, நோட்ல எழுதி எனக்கு சமர்ப்பிங்க. இதை நல்லா படிச்சு வைங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.